ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 23/4/2026 நாளைக்கு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்சியில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இந்த இரண்டு கட்சியுமே மக்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க ஓட்டுக்காக. 1000 ரூபாய் ஒரு தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, நம்ம ஊருக்கு நல்லது செய்யக்கூடியது, தெருவுகளுக்கு நல்ல வசதி, தார் சாலை இது மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டை போடுங்க. காசை வாங்கிட்டு ஓட்டை போடாதீங்க. காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. காசு வாங்கிட்டு அந்த கட்சிகளுக்கு போடாதீங்க. ஆமாம், நாளைக்கு நம்ம ஜனநாயக கடமையை பணியாற்றக்கூடிய பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கு விருப்பப்பட்டு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த இந்தியா சுதந்திர நாட்டில் யாரையும் வற்புறுத்தின பேரில் ஓட்டு போடுறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு வேணாலும் போடலாம். விஜய்க்கு போடலாம், இல்லை ஸ்டாலினுக்கு போடலாம், இல்லை எடப்பாடிக்கு போடலாம், இல்லை சீமானுக்கு போடலாம். யாருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் போடுங்க. ஆமாம், நம்ம ஊருக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுக்கும் தெருவுக்கு பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா நிறைய இடத்துல போன தடவை ஆட்சியில் ஸ்டாலின் எந்த ஒரு நல்ல திட்டமும் ஒழுங்கான முறையில் செய்யலை. பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு, மாதம் 1000 ரூபா, அதை மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாடு மக்கள் முழுவதும் யாருக்கும் பயனடைவதாக ஒரு நல்ல ஒரு திட்டம் இல்லை. அது என்ன பெண்களுக்கு மட்டும்? ஏன் பொதுவாக தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கலாமே, அதை அவர் செய்யலை. ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது, அதெல்லாம் ஓகே தான், இல்லைங்கள. ஆனால் அதே நேரத்தில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 பேருமே சேர்ந்து பார்க்கணும். இலவசம் என்று தமிழ்நாடு இன்றைக்கி சீரழிஞ்சிட்ருக்கு. அந்த இலவசத்தை தூக்கி போடுங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு நல்ல வழியை தமிழக அரசு வகிக்கணும். நிறைய பேர் படித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் துவைக்கிறாங்க. படித்ததுக்கு படிப்புக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை. அதுதான்.